அன்போட வரவேற்கிறேன். வாழ்க்கையில நீங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து வளர்ந்திருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்ககிட்ட இந்த ஒரு பழக்கம் இருக்கலாம். எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்றது. அதாவது, சரியா பழக்கம் இல்லாதவங்க கிட்ட கூட நம்மளை பத்தி ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிடுவோம். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான், இத சொல்லியிருக்கவே கூடாதோன்னு வருத்தப்படுவோம். ஒரு மாதிரி அவமானமா ஃபீல் பண்ணுவோம். சில சமயம் இது நம்ம பாதுகாப்புக்கே சிக்கலாகிடும். இந்த பழக்கத்தை மாத்துறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அது நம்மையும் மீறி தானா நடந்துடும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இந்த 9 விஷயத்த மட்டும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. இத மனசுல நல்லா வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம ஏன் இப்படி எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறோன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல தான் நாம ஹீல் ஆகுறதுக்கான வழியே இருக்கு. நாம ஏன் இப்படி பண்றோம் தெரியுமா? இதுக்கு காரணம் நாம அப்பாவியா இருக்கோன்னு இல்ல. சில சமயம் அப்படி தோணலாம். ஆனா அது நம்மள நாமளே தப்பா நினைச்சுக்கிறது. கஷ்டமான அனுபவங்களை சந்திச்சவங்களுக்கு மனசுல இருக்கிறத வாய் விட்டு பேசினாதான் ஒரு பாரம் இறங்குனா மாதிரி இருக்கும். அது சரிதானே? இத நான் யாருக்கிட்டையாவது சொன்னாதான் நிம்மதியா இருக்கும்னு தோணும் இல்லையா? நம்மள மதிக்காதது, காயப்படுத்துறது, இதெல்லாம் நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் சரியா கையாள விடாது. அந்த மோசமான சம்பவங்கள் எல்லாம் வெறும் நினைவுகளா போயிருக்கணும். ஆனா அதை நினைக்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப மன அழுத்தம் வந்துகிட்டே இருக்கும். சில சமயம் யாராவது நம்மள ஏத்துக்க மாட்டாங்களா என்ற ஏக்கத்திலையும் ரொம்ப குழப்பமா இருக்கிற ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போதும் நாம இப்படி பேசுவோம். நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற சக்தி கம்மியாகிடும். அதனால யோசிக்காம டக்கு டக்குன்னு மனசுல பட்டதை பேசிடுவோம். அந்த அளவுக்கு வலியிலையும் பதட்டத்திலையும் இருக்கும்போது யாராவது நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களா என்ற ஏக்கத்துல நம்ம எல்லைகளையே மறந்துடுவோம். அதனால உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. இது ஒரு நார்மலான விஷயம்தான். ஆனா இது சில பிரச்சனைகளை உருவாக்குது இல்லையா? சரி, அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெடியா? சரி, அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சுபாஷ் பைட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதலாவது, உங்களுக்கு பெரிய பழக்கம் இல்லாதவங்க கிட்ட உங்க பண விஷயத்த, காசு விஷயத்த எல்லாம் ஒருபோதும் சொல்லாதீங்க. உங்களுக்கு கடன் இருந்தா, சொத்து வந்திருந்தா, இல்ல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு எதையும் சொல்லாதீங்க. இதெல்லாம் உங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இது உங்களை பத்தி அவங்க பாக்குற விதத்தையே மாத்திடும். உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா உங்கள ஒரு நண்பரா பார்க்காம ஒரு ஏடிஎம் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சா உங்கள பரிதாபமாவோ இல்ல பொறுப்பில்லாதவராவோ பார்ப்பாங்க. அதனால நீங்க நேர்மையா இருக்கணும்னு உங்க பண கஷ்டத்தை எல்லோரிடமும் சொல்ல தேவையில்லை. அது உங்க பர்சனல். ரெண்டாவது, உங்க கடந்த காலத்துல நடந்த கஷ்டமான விஷயங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. பெரும்பாலானவர்களுக்கு அதை கேட்கிற பக்குவமோ இரக்கமோ இருக்காது. ஒரு தடவை நீங்க சொல்லிட்டா அதை திரும்ப எடுக்க முடியாது. அவங்க உங்கள பார்த்து பரிதாபப்படலாம், இல்லனா உங்கள தவிர்க்க ஆரம்பிக்கலாம், இல்லனா அதையே உங்களுக்கு எதிரா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது தேவையா? நீங்க குணமாகணும்னா பாக்குற எல்லாரும் உங்க கதைய கேட்கணும்னு அவசியமில்லை. மூன்றாவது, மத்தவங்கள பத்தி நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் அவங்க முகத்துக்கு நேரா சொல்லாதீங்க. நேர்மை முக்கியம்தான், ஆனா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறது உறவுகளை உடைச்சிடும். நான்காவது, உங்க பாஸ்வேர்ட், பின் நம்பர் மாதிரி விஷயங்களை யாருகிட்டயும் சொல்லாதீங்க. சில பேர் எல்லாத்தையும் ஷேர் பண்றது தான் உண்மையான அன்பு, நம்பிக்கைன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையான நம்பிக்கை அப்படி வரதில்ல. ஒருத்தரோட எல்லைய இன்னொருத்தர் மதிக்கிறதுல தான் இருக்கு. உறவுகள்ல கொஞ்சம் மெதுவா போறது தான் உங்களுக்கு நல்லது. ஐந்தாவது, நீங்க செஞ்ச எல்லா தப்பையும் எல்லோரிடமும் சொல்லாதீங்க. நேர்மையா இருக்கிறதுக்கும் நம்மள நாமே டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆறாவது, மத்தவங்க உங்ககிட்ட நம்பிக்கையா சொன்ன ரகசியங்களை வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க. புரணி பேசுறது நம்பிக்கைய மொத்தமா காலி பண்ணிடும். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னா அது அவங்க கதை. நீங்க அதை மத்தவங்க கிட்ட சொன்னா உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. நல்ல நட்பு வேணும்னா ரகசியத்தை காப்பாத்துங்க. ஏழாவது, உங்க திட்டங்கள் உறுதியாகிற வரைக்கும் அதை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க ஒரு பெரிய விஷயத்துல இறங்கி இருக்கீங்கன்னா, வேலை மாற்றம், ஒரு புது ப்ராஜெக்ட், இல்ல ஒரு பர்சனல் கோல், அதை யார்கிட்ட சொல்றீங்கன்னு கவனமா இருங்க. எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சிலர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சிலர் பொறாமைப்படுவாங்க. உங்க பிளான் நல்லா வலுவானதுக்கு அப்புறம் சொல்லுங்க. உங்களை ஊக்கப்படுத்துறவங்க கிட்ட மட்டும் உங்க திட்டங்களை சொல்லுங்க.